வந்து he was a very great person and he gave beautiful solutions for life. பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன் கொடுத்தாரு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். என்னன்னா அவர் வந்து சரண்டர் டு யுவர் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னன்னா சரண்டர் டு புத்தா. புத்தா மீன்ஸ் டீச்சர். சரண்டர் டு புத்தா அப்படின்னு சொல்லி சொன்னார். புத்தம் சரணம் கச்சாமி. அப்புறம் அவரே வந்து இன்னொன்னு சொன்னார். அவர் ஹி வாஸ் கிரேட் இல்லையா? அவர் வந்து பெரிய அளவுல கில்லாடி. அவர் ஒரு குடும்ப தலைவனுக்கோ தலைவனுக்கோ பேசினா அவங்க மூலமா கண்டிப்பா ஒரு 5 பேருக்கு போயிடுவது. தட்ஸ் பவர் ஆஃப் அ டீச்சர், ரைட்? இப்போ உங்களுக்கு வந்து 7 பில்லியன் இருக்குது. இந்த உலகத்துல பாப்புலேஷன் வந்து இப்ப கிட்டத்தட்ட 8 பில்லியன் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 7 பில்லியன் வந்து 700 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப 700 கோடி பேருக்கும் 700 கோடி ஆசிரியர்களுக்கு எங்க போறது? 700 crores இருக்கிறாங்க சார். 700 கோடி பேரும் 700 கோடி ஆசிரியர்களுக்கு எங்க போறது? எங்கேயாவது போய் தேட முடியுமா? என்ன? இன்னொரு கிரகத்துக்கு தான் போகணும். அவங்களுக்கு நம்ம மொழி தெரியுமா? ஒருவேளை இன்னொரு கிரகத்துல இன்னொரு கோள்ல வந்து மக்கள் இருந்தா அவங்களுக்கு நம்ம மொழி தெரியுமா? அவங்க எப்படி டீச்சர் நமக்கு இருக்க முடியும்? அப்ப அவர் சொல்றாரு, ஆமாப்பா எல்லாருக்கும் டீச்சர் கிடைச்ச மாட்டாங்க. டீச்சர் கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க டீச்சர் ஆகணும்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது வந்து த நோபலஸ்ட் ப்ரொஃபஷன் ஆஃப் ஆல். ஈவன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அவருடைய டீச்சரை பத்தி தான் வந்து சொல்லி எல்லா மேடைகளையும் அவருடைய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணார். அவர் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், கரெக்ட் தானே? ஸோ ஓமந்தூரார் வந்து ஒரு இது பேசும்போது அப்படிதான் சொல்லுவார். ஒருத்தர் டாக்டர்னு சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து லாயர்னு சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து இன்னொரு ப்ரொஃபஷன் சொல்றாரு, இன்னொருத்தர் இன்னொரு ப்ரொஃபஷன் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்லும்போது இவர்கள் அனைவரையும் உருவாக்கிய ஆசிரியர் இவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். ஸோ டீச்சர் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அதுக்குன்னு ஒரு எழுதி வச்சிருக்கணும் அதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் ஓகே 700 கோடி மக்களுக்கு 700 கோடி டீச்சர்ஸ் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னா, அப்பா அவர் என்ன சொல்லணும்னா சரண்டர் டு டீச்சிங்ஸ். டீச்சர்ஸ் வந்து கிடைக்கிறதுன்றது உண்மைதான். டீச்சர் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னா சரண்டர் டு டீச்சிங்ஸ். தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு. அதாவது என்னன்னா இப்போ நான் தான் சொல்றேன், திருவள்ளுவர் வந்து வேணும் தான் எனக்கு ஆசை தான். திருவள்ளுவர் கிட்ட படிக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன பண்ணலாம்? திருவள்ளுவர் எங்க போய் தேடுறது? திருவள்ளுவர் கிடைக்க மாட்டாரு. எங்க போய் தேடினாலும் கிடைக்க மாட்டார். அவருடைய உருவமே பார்த்தீங்கன்னா அது கற்பனை செஞ்சு டிரா பண்ணது. அது உண்மையான திருவள்ளுவர் உருவம் இல்லை. இது எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் ரியாலிட்டி அது உண்மையான திருவள்ளுவரெல்லாம் அப்படி இருக்கல. நமக்கு தெரியல. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணி வரைஞ்சு வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். அப்போ திருக்குறளுக்கு சரண்டர் ஆயிடணும். அவருடைய டீச்சிங் இல்லையா அது? திருக்குறளுக்கு சரண்டர் ஆயிடணும். அல்லது நீங்க வந்து நன்னூலுக்கு சரண்டர் ஆகணும். இல்லைன்னா வந்து நீங்க வந்து 50 இருக்கு இல்லையா? நான் நேற்று தான் சார் சொன்னேன். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வருது. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய திருக்குறளுக்கே இவ்வளவு பெருமைன்னா அப்ப மேல் கணக்கு நூல்கள் எவ்வளவு இன்னும் சிறப்பு வாய்ந்தவைகளாக இருக்கும். தயவு செஞ்சு படிங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, எந்த இலக்கியத்திலுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்லை. நான் வந்து நான் ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் பேசிக்கலி. ஆக்சுவலி என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து நான் எங்கேயுமே சொல்றது இல்லை. எதுக்கு நான் சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு, நான் வந்து பேசிக்கலி வந்து ஒரு எம்ஏ இங்கிலீஷ். பேசிக்கலி வந்து நான் பிஏ இங்கிலீஷ், அடுத்தது எம்ஏ இங்கிலீஷ், அதுக்கு அடுத்தது எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனு, அதுக்கு அடுத்தது எம்ஏ சோஷியாலஜி, அதுக்கடுத்து மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கடுத்து பிஎட், எம்எட். இப்போ நான் டாக்டரேட் வந்து பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கௌரவ டாக்டர் பட்டம் அவங்க கொடுக்குறேன்னாங்க. ஆனால் 50,000 ரூபாய் கேட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன் போயான்ட்டேன். ஏன்னா எனக்கு பணம் கொடுத்தது வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையாகவே வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்துக்கு முந்தின மந்த் வந்து நிதின் கட்கரி சென்ட்ரல் மினிஸ்டர் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அது ஏன்னா பணம் கேட்காம கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா அங்கே போய் வாங்கிக்கலாம். அங்கே அவார்டு வந்து பெறுவது சிறப்பு, அவார்டு வாங்குவது கேவலம். டிஃபரன்ஸ் இருக்கு. அவார்டு பெறுவது வேறு, விருது வாங்குவது வேறு. கரெக்டா? வாட் எவர் இட் இஸ். ஸோ
டீச்சிங்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், சரண்டர் ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் டீச்சர்ஸ் கிடைச்சிட மாட்டாங்க. சரி, இப்போ உடனே இன்னொரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? சார், டீச்சர் கிடைக்கலன்னா டீச்சிங்ஸுக்கு சரண்டர் ஆகணும்னு சொல்றீங்க நீங்க. எழுத படிக்க தெரியாத என்ன பண்றது? எழுத படிக்க தெரிஞ்சவங்க திருக்குறள் பார்த்து படிச்சுக்கலாம், ஐம்பெருங்காப்பியங்களை பார்த்து படிச்சுக்கலாம், நன்னூலை பார்த்து படிச்சதுதான் ஃபைன். எழுத படிக்க தெரியாதவங்க என்ன பண்றது? அவங்களுக்கு தான் புத்தா வாஸ் அகெயின் கிரேட். அவர் சூப்பரா இன்னொன்னு என்ன சொன்னா தெரியுமா? சங்கம் சரணம் கச்சாமின்னு சொல்லி சொன்னாரு. சங்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு பெஸ்ட் அசோசியேஷன். ஓகே, நீங்க வந்து சரியான மக்களோடு இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 5 பேர், எந்த 5 பேர் கூட நீங்க பழகுறீங்களோ சார், அதுதான் நீங்களா மாறிடுவீங்க. சரியா 48 நாள்ல மாறிடுவீங்க. என்ன 48 நாள்? ஒரு சிலருக்கெல்லாம் கேள்வி வரும், இவர் என்ன ஜோதிடரா இவரு, அந்த மாதிரி எல்லாம் சிலர் கேள்வி வரும். அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. தட் இஸ் சயின்ஸ் இன் தட் ஆல்சோ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். 12 ராசிகள் இருக்கு, கரெக்டா? 12 ராசிகள் இருக்கு. அப்புறம் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு? 27 நட்சத்திரங்கள் இருக்கு, கரெக்டா? ஸோ 12 ராசி, 27 நட்சத்திரம். 12 இந்த 27 எவ்வளோங்க சார்? 12 + 27 எவ்வளோ? எனக்கு மேத்ஸ் வீக் கொஞ்சம் 9, கரெக்டா? அதுக்கு அடுத்தது 9 கோள்கள் இருக்கு, கரெக்ட் இல்லையா? 39 9 எவ்வளோ? 48. அதான் அது. ஸோ 48 வகையான மனிதர்கள் இருக்காங்க உலகத்தில். 48 தான் இருக்கிறாங்க. 48 வகையான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்க 48 நாள் வந்து என்ன பண்ணாலுமே 48 வகையான மனிதர்களை சந்தித்திருப்பீர்கள். அதனாலதான் அந்த 48 டேஸ் வந்து நீங்க விரதம் இருங்கன்னு சொல்றது. இன்னொன்னு எல்லாம், ஏன்னா 48 days definitely you will have met definitely 48 types of people. அப்போ நீங்க என்ன ஆயிடுறீங்கன்னா ஃபைன் டியூன் ஆயிடுறீங்க, வேற ஒன்றும் இல்லை, நத்திங். ஸோ அந்த 48 daysல வந்து சீரியஸ்லி ஸ்பீக்கிங் சார், உங்களுடைய அந்த குணாதிசயம் வந்து நல்லபடியாக மாறும். ஓகே.